3 பாயிண்ட்ஸ் பிரிச்சுக்கிறதுன்னு செஞ்சுக்கலாம். அந்த முடிவு இங்கதான் முதல்ல எடுக்குவீங்கன்னு தெரியும். எனக்கு ரிஸ்க் அதிகம். எனக்கு அப்படி தெரியல. டேய் இது டிக்கெட் டு ஃபினாலேவா இல்ல டிக்கெட் டு ஃபைட்டாடா? கேம் பூரா வந்து சண்டேல முடிக்கிற மாதிரியே வந்து கேம் பூரா வைக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து வின் பண்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா பிக் பாஸ் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் பாயிண்ட் வந்து உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நீங்களே கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துடுறாரு. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பேச்சு திறமையில இருக்க வேணா அதிகமா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி பேச்சு திறமையில வரும்போது இவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. இந்த கேமை விட அந்த அடிச்சுட்டு சண்டை போடுறாங்களே அதான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ட்டு அது சம்பந்தமாக கேம் வைக்கிறாருங்க. அப்படித்தான் இந்த கேமும் நம்ம பார்க்கப்படுது. இந்த கேம் என்ன அப்படின்னா பவுலிங் கேம்ங்க. அதாங்க இண்டோர்ல போய் ஒரு பாலை உருட்டி விட்டு அங்க 4-5 ஒரு பின்ஸ் இருக்கும்ல அது மேல பட்டு எத்தனை விழுதோ அதுக்கு தகுந்தாப்புல பாயிண்ட். ஆனா இந்த பின்ஸ் சொல்றாங்களே அதான் அந்த தட்டி விட்டு கீழே விழுகுதுல அந்த பின்ஸ் மேல வந்து இங்க வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட போட்டோவும் பேரும் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. இதுல மொத்தம் 10 ரவுண்டு. ஏன்னா போர்டுல அங்க 10 ரவுண்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து அருண் வந்து உருட்டி விடுறாரு. அருண் உருட்டி விடுறப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பின்ஸை வந்து நீங்க தான் அடுக்கணுங்கிற வேற சொல்றாங்க. நீங்க அடுக்கி எத்தனை பின்ஸ் வந்து விழுகுதோ அந்த பின்ஸ்ல ஒட்டப்பட்டிருக்க அந்த போட்டோ பேர் இருக்குல்ல அவங்களோட பாயிண்ட வந்து இந்த உருட்டி விடுறாங்களா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கு. அதுல அருண் வந்து பிளாட்டா அடுக்காம 2-2 வச்சு அடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா பிளாட் அடுக்கணும்னா கம்மியான பாயிண்ட்ஸ்ல அடிச்சாங்கன்னா கம்மியான பாயிண்ட் தானே வரும். இப்படி வந்து 2-2 அடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுல பட்டாலே எல்லாமே விழுந்துரும் அப்படின்ட்டு வந்து ஒரு அறிவை யூஸ் பண்ணி அருண் விளையாடுறாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் எது விழுகணும் அப்படின்னு பார்த்து 2 பேர் இதை போட்டோ வச்சிருக்காங்க. ஜாக்லின் 5 பாயிண்ட் வச்சிருக்காங்க. ரயான் வந்து 8 பாயிண்ட் அவன் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இதுல உருட்டி விடுற அருண் தன்னோட பின்னை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மத்த எல்லாரும் பின்னையும் இப்படி அடுக்கி வச்சு அதுல உருட்டி விடுறாரு. கடைசியில அந்த பால் எந்த பின்ஸ்லயும் படாம வரட்டாமே அப்படின்ட்டு ஓரமா போயிருது. இதை பார்த்தோன்னா பிக் பாஸ் மைண்ட் வைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு தெரியுமா? இதுல யாராவது ஒருத்தன் பின் மேல விழும் அவங்க 2 சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி ஒரு யார் மேலயும் படாம இருந்தா சண்டை வராது அப்படின்ட்டு அந்த இடத்துல பிக் பாஸ் ஒன்னு டெஸ்ட் பண்றாரு. அருண் இப்ப வர டிக்கெட் ஃபினாலேல 3 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. அந்த பாயிண்ட் பூரா வந்து மத்த 9 கண்டஸ்டன்ஸும் பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. இதுல பிரிச்சு எடுத்து பேச்சுவார்த்தை அப்படின்னாலே யார் முத வந்துருவா? நம்ம அண்ணன் முத்து தான் வந்துருவாங்க. அதான் முத்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. என்ன அப்படின்னா மொத்தம் வந்து 9 பேர் இருக்கும். இதுல அருணுக்கான சான்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சு போச்சு. அதனால அருணுக்குள்ள அந்த 3 பாயிண்ட் வந்து நம்மளுக்குள்ள பிரிச்சு எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த இடத்துல மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேம் நீங்க எல்லாரும் எப்படி விளையாடுறீங்க தெரியுமா? இங்க யாரோட பாயிண்ட் உங்களுக்கு வேணும் அவங்க இதை வந்து அந்த பின்ஸை நீங்க அடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல ரயான் உள்ளு புகுந்து நீங்க அப்படி அடுக்குறீங்களே அதுல வந்து என்னோட பின்னதான் அதாவது என்னோட போட்டோ பொறிக்கப்பட்ட அந்த இதைத்தான் நீங்க அடுக்குறீங்க அப்படின்ட்டு வந்து ரயான் பேசுறான். உடனே ராணுவம் அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. மறுபடியும் முத்துட்ட பேச்சுவார்த்தை நடக்கல. ரயான் சொல்றான் இதுல எனக்கு ரிஸ்க் எனக்கு தான் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தான் 8 பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான் சொல்லி அந்த 3 பாயிண்ட் எனக்கு கொடுங்க ஏன்னா என் பால் அடுத்தடுத்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. முத்து வந்து உனக்கு ஒன்னும் அவ்வளவு ரிஸ்க் இருக்க மாதிரிலாம் எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்ட்டு அசால்ட்டா வந்து ரயானை பார்த்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி அருண் அடுக்குனதுல ஜாக்லின் இதுவும் வந்து மொததான் இருந்தது. அதனால ஜாக்லின் வந்து இந்த முத்துட்ட வந்து கேக்குறாப்ல என்னோட போட்டோ பொறிக்கப்பட்ட அந்த இதைத்தான் வந்து அடிக்கிருக்காங்க. அதனால எனக்கு தான் பாயிண்ட் போக அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நான் விட்டு கொடுத்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விட்டு கொடுத்தலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு முத்துக்குமார் உன்னை யாருமா விட்டு கொடுக்க சொன்னா? நீ எல்லாம் ஒன்னும் விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஜாக்லினால ஒன்னும் பதில் சொல்ல முடியல. இப்படித்தான் ஃபர்ஸ்ட் வந்து அருண்ட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா மொத்தம் 10 ரவுண்டு இன்னைக்கு பூரா வந்து இந்த இண்டோர் கேம் பால் கேமை வச்சு நீயா நானா சண்டை போட்டே வந்து இந்த கேமை முடிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி இன்னைக்கு வர ரயான் தான் வந்து இந்த டிக்கெட் டு ஃபைனல்ல டாப்ல இருக்கான். ஒருவேளை நாளை கேம்ல எதுவும் மாறலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த டிக்கெட் டு ஃபைனல் கேம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கா? எல்லா கேமும் பஞ்சாயத்து பண்ணி தான் முடிவுக்கு வர மாதிரி இருக்கா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.